வணக்கம். இன்றைக்கி ஒரு 3 விதமான சட்னி ரெசிபி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சட்னி ரெசிபிஸ் பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோம்பு சட்னி. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இதுக்கு எங்கள் பசங்க பேர் வச்சுருக்குதுன்னா அம்மாயியோட சட்னி. அவங்க கேட்டாங்கனாலே அம்மாயியோட சட்னி செய்யுங்க, அம்மாயி செஞ்ச மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப பெரிய மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சோம்பு தாங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு நல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சம் பூண்டு. இது ஆப்ஷனல், பூண்டு போடலைனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு இருந்தால் போட்டுக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் இல்லை 2 கலந்த மாதிரியே நம்ம இதை எடுத்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வதக்குனா போதும். இது கூடவே ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி இது கூட நான் எடுத்துக்கிட்டேங்க. நல்லா இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுறலாம். ரொம்ப கொலைய வதக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வதக்கினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நம்ம இந்த ஒரு ஹாஃப் குக் பண்ணுற அளவுக்கு வதக்கினா போதும். இது கூடவே நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். இது இப்போ இது கூட வெறும் சோம்பு, வெங்காயம், தக்காளி தாங்க நம்ம இதை சேர்த்துருக்கோம். இப்போ ஃப்ளேவருக்காக நான் பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கேங்க. காரத்துக்காகவும் சேர்த்துருக்கேன். ஆனால் இது மைல்டாக தான் இருக்கும். நான் இது கூட தனி மிளகாய்த்தூள் திருப்பி நான் இது கூட சேர்ப்பேங்க. அதனால் காரத்துக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா பின்னாடி தனி மிளகாய்த்தூள் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ எல்லாம் சூடாகிடுச்சின்னு அடுப்பை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை அடைச்சதுக்கப்புறம் போட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் பண்ணலாம். இதை பிளெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் தனி மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட காரத்துக்கு நான் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம் இதில், அதனால் உப்பு போடலை நான். இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறம் அதே சட்டிலே நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு, திருப்பி கொஞ்சமாக சோம்பு. ஏன் நான் சோம்பு நிறையா சேர்க்குறேன்னா இதோட ஃப்ளேவர் இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது டைஜஷனுக்கும் சோம்பு ரொம்ப நல்லது. நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை சட்னி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஃப்ளேமை வச்சுக்கோங்க. நல்லா இதுக்கு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இட்லி சுட சுட வச்சு நீங்கள் இந்த சட்னி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு சாம்பார் எதுவுமே தேவைப்படாது. இந்த ஒரு சட்னிலே நீங்கள் நல்லா ஒரு 4-5 இட்லியாவது கூட சாப்பிட்ருவீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது அம்மாயி குருமா. எங்கள் பிள்ளைங்க சொல்கிறது அம்மாயி சட்னி, அம்மாயி குருமான்னு தான் சொல்லுவாங்க. இது அடுத்து நான் பார்க்க போகிறது தேங்காய் சட்னி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிம்பிளான சூப்பரான டக்குன்னு செய்யக்கூடிய தேங்காய் சட்னி தான். பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய் பூ, இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக இஞ்சி துண்டு போட்டு அரைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் எப்போதும் 3 தான் போடுவேன். நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம இது மேலே கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தாளிப்பு ஊற்றுவேன். ஏன்னா நம்ம தாளிப்புலேயே கருவேப்பிலை போட்டால் அவ்வளோ ஃப்ளேவர் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை வச்சுட்டு அதுக்கு மேலே தாளிப்பு செஞ்சு ஊற்றி பாருங்கள், வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ நான் நல்லெண்ணெய் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெயில் தேங்காய் சட்னி தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கடுகு போட்டுக்கிறேன் நான். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா இதை தேங்காய் சட்னியில் நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் சாப்பிடுவார். சட்னியில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் கடுகு போட்டாச்சு. இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் பெருங்காயம் பொடி சேர்த்துக்கிட்டோம்னா. அது கூடவே வர மிளகாய். இப்போ நான் இதில் தாளிப்பு சேர்த்தாச்சு. தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி. பூண்டு சட்னிக்கு நான் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் ரீஃபைனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது கூட நான் ஃபர்ஸ்ட்டு உளுந்து நல்லா வறுத்துக்கிறேன். இதில் போட்டுட்டு கொஞ்சம் லேசாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். இது கூடவே ஒரு பூண்டு நான்
ஒரு ஹோல் பூண்டையுமே நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். நான் இதில் வந்துட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் பூண்டு பெரிய பெரிய பூண்டாக தான் இருக்கும், இங்கே வந்து இது தான் கிடைக்கும். அதனால் நல்லா பூண்டை வந்து வதக்கி விட்டுறலாம். ரொம்ப வதக்க வேணாம், அப்புறம் அதோடய வாசம்லாம் போயிடும். ஒரு பாதி வதக்குனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும், அதுக்கு மேலே ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இது கூடவே வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கலாம். இது வந்து புளி சேர்த்தோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால புளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கலைங்க, அந்த புளி போட்டால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கு. நம்ம தொகையலுக்கெல்லாம் எப்படி நம்ம புளி வச்சு அரைக்கிறோம் அந்த மாதிரி தான். இப்போ இதில் வந்து நான் வந்து தேவையான அளவு உப்பு, இது கூடவே வந்து தனி மிளகாய் தூள். நீங்கள் வந்து தனி மிளகாய் வேண்டானாக்கா வரமிளகாய் கூட எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஹரிபரியாக இல்லாமல் இருக்கிறதுனால நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துப்பேன் இது கூடவே வந்துட்டு. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். அதுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் நான். இதுவும் நல்லெண்ணெயில் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லது உடம்புக்கும். அதனால் நல்லெண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க சட்னி இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சட்னியில் தண்ணி ஊற்றிக்கலாம். திக்காக இன்னும் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்காக எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம்.